அவருடைய இயக்கத்தில் நடிக்கிற படம் மயிலார் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. ஏன்னா அவருடைய ஜோக்கர், குக்கு, அவர் எழுதின அந்த புத்தகங்கள், ஆனந்தவுடன் எழுதின கட்டுரைகள், இதுக்கெல்லாம் நான் வந்து ரசிகன். அவர் எனக்கு இந்த கதை சொல்லும் போது இந்த கதை என்னவா இருக்கோ அந்த கதைக்குள்ள நான் வந்து அடாப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்றேன். அது மாதிரி தான் அவர் என்ன நினைச்சாரோ அப்படி எடுத்திருக்காரு. அதுக்குள்ள நான் வந்திருக்கேன். எஸ், அண்ட் அதே மாதிரி ட்ரெய்லர் பார்க்கும்போது உங்களுக்கும் சோமசுந்தரம் சாருக்கும் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு காம்பினேஷன் படத்துல காத்துட்டு இருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியுது. ஸோ அதை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? சோமு சார் வந்து எந்த படத்துல சொல்ற மாதிரி, மங்காத்தால சொல்ற மாதிரி கடைசியா வந்து சேர்ந்தவர் விநாயகர். அது மாதிரி எங்க டீம்ல கடைசியா ஆபத் பாந்தா வந்து எங்களை காப்பாத்துனது சோமு சார் தான். ஏன்னா அவர் ஆர்டிஸ்ட் இல்லை, அந்த ஆர்டிஸ்ட் வர வேண்டிய வர முடியாத ஒரு காரணம், வேற ஆளே இல்லை. என்ன பண்றேன்னு முடிச்சிருக்கும் போது அவர் ஃபோன் பண்ணி ஜோக்கர்ல நடிச்சனால அவர் சொன்ன உடனே வந்தார். கதை எதுவுமே கேட்காம என்ன பண்ணவே தெரியாது, அப்படியே இம்ப்ரூவ் பண்ணாரு. ரொம்ப சிறந்த ஜோக்கர்ல நம்ம பார்த்துருக்கோம், சிறந்த நடிகர். அவரோட நான் பணியாற்றுவது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதே மாதிரி ட்ரெய்லர்ல வந்து நிறைய ரெஃபரன்சஸ் இருக்கு சார். அது ரொம்ப முக்கியமா இருக்கு, ஆனா இல்ல இது எஸ் ஏ சூர்யா சார் படம் மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது. ஸோ இந்த ட்ரெய்லர்ல வந்த கட்ஸ் எல்லாம் படத்துலயும் நாங்க பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கும் எஸ் ஏ சூர்யா சாருக்கும் இருக்கக்கூடிய அந்த பாண்ட் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுவோம். ஒரு ரசிகர் மாதிரி தான் எஸ் ஜே சூர்யா இந்த மாதிரி. ஏன்னா இந்த படத்துல அவர் பேர் வந்து இருக்கு. ஏன்னா எஸ் ஜே சூர்யா படம் மாதிரி அவர் படங்கள், வாலி, எல்லா படமும் பார்த்த விஜய் சாரை வச்சு எடுத்த படங்கள் எல்லாமே எனக்கு பிடிச்ச ஒரு படமாக அவரோட ரசிகர் நான். ஸோ அவர் பேர் இதில் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். பியூட்டிஃபுல் சார். அதே மாதிரி February 13 வந்து மக்கள் எல்லாரும் மயிலாடு வந்து பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கு